எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் வாழைத்தண்டு பொரியலுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல் இருக்கும், அந்த கல் கரையக்கூடிய தன்மை உள்ளது இந்த வாழைத்தண்டு. இது ஜூஸாவோ இல்லை அந்த ஜூஸ் எடுத்து ரசமாவோ பசங்களுக்கு எந்த விதத்துலையாவது கொடுங்க. காய்கறி சூப்பில் சேர்த்து கொடுங்க. தெரியாது, அவங்க குடிச்சிருவாங்க. நம்ம தனியாக வாழைத்தண்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொரியலாக பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு தெரியாத மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நைஸாக வாழைத்தண்டு தான் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சின்ன வயசுலேயே கொடுங்க. அதுவும் ஜென்ஸுக்கு பாய்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக கொடுங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் செய்யணும், அடிக்கடி செய்யக்கூடாதுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ நைஸாக அரிஞ்சிட்டேன். இது கொஞ்சம் இளந்தண்டுங்க. இதில் நார் இல்லை, இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக நார் வரும். நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது கையிலேயே சுற்றி எடுத்துடணும், விரல்லையே நார் வரும். இதில் அந்த அளவுக்கு வரலங்க. மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு நான் தண்ணியில் போட்டுட்டேன். நம்ம அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம்னா நம்ம மஞ்சத்தூள்லாம் கூட போட வேணாம், அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் முதல் நாள் வாங்கி வச்சேன், அதனால் பாருங்கள் லைட்டாக கலரே மாறிடுச்சு. மஞ்சத்தூள் உப்பு போட்டேன். அதனால் நீங்கள் முதல் நாள் வாங்கி வச்சா கூட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரை எடுத்து 2 பத்து தேங்காய் பத்தை 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு காஞ்ச மிளகா போட்டு 2 மிளகா சேர்த்து போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கிளறிடுங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே வேணாம். சிறுபருப்பில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. பக்கத்தில் நான் தண்ணி கொதிக்கிட்டேன்னு பருப்பு போட்டு ஆஃப் பாயில் வேக வச்சுட்டேன். 1 ஸ்பூன் சிறுபருப்பு, 2 பீஸ் தேங்காய் போதும். ஏன்னா ரொம்ப நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. லஞ்சுக்கும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். பசங்களுக்கு கண்டிப்பாக சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, சாப்பிட்ருவாங்க. குழந்தையிலேருந்தே கொடுத்து பழகுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இது அடிக்கடி செய்வாங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. லீவு டைமில் செய்யுங்க. நம்ம கறி மீன் செய்கிற மாதிரி இதையும் செய்யுங்க.